வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று விளையாடுவதாம். அதிரும் அரசியல் களமாம். அங்கிட்டு நைனா நாகேந்திரன், இங்கிட்டு இபிஎஸ் ஆனால் பறக்கும் ஆலோசனை. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் நடைபெறுள்ள 2026 ஆண்டு நடைபெறுள்ள சட்டமன்ற தேர்தல் ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதில் எதிர்க்கட்சி தலைவரான பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ, அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற வகையில் தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ தமிழகம் முழுவதும் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே தான் கண்டிப்பாக தேர்தல் பணிகளை, அதாவது பாஜகவும் அதிமுகவும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவித்து வருகிறது. அதாவது சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் சென்னை புறநகர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி தனது ஆலோசனையை செய்து வருகிறாராம். அதாவது தேர்தல் பணிகள் தொடர்பான இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் செய்திகள் கூறப்படுகிறது. ஏற்கனவே அனைத்து மாவட்ட செயலாளருக்கும் பூத் கமிட்டி தயாராகக்கூடிய பணிகளை தான் வந்து விரைந்து முடிக்குமாறும் அறிவிக்கப்பட்டதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அந்த பணிகள் எல்லாம் எந்த நிலையில் இருக்குது என்பதை குறித்துதான் இந்த ஆலோசனையெல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக செய்திகள் மேலின. அது மட்டுமின்றி மேலும் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை கண்டிப்பாக வேகப்படுத்த வேண்டும் என்று எடப்பாடியார் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி தமிழகம் மீட்போம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் பெரும்பாலான மாவட்டங்களில் தனது சுற்றுப்பயணத்தை முடிவெடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சென்னை புறநகர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் எல்லாம் இன்னும் கண்டிப்பாக பிரச்சார பயணம் நடைபெறாமல் உள்ளதாம். இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அதற்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகளெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும், பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் செய்திகள் எல்லாம் பேசப்பட்டு வருகிறது. மற்றொரு புறமோ கமலாலயத்தில் இன்று பாஜக சார்பில் தேர்தல் பொறுப்பாளர்கள் அறிமுகம் செய்யக்கூடிய விதமாக முக்கிய நிர்வாகிகளுடைய தேர்தல் தொடர்பான கூட்டணி குறித்த நிலைப்பாடுகளை ஆலோசிக்கக்கூடிய வகையில்தான் மையக்குழு கூட்டம் நடைபெறதாம். இந்த கூட்டமானதான் பாஜகவின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தலைமையில் இன்று நடைபெறும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அது மட்டுமின்றி பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர்கள் மட்டுமல்லாமல் மேலிட பொறுப்பாளர்கள், மத்திய இணையமைச்சர்கள் எல் முருகன், பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் உள்ளிட்டெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தனது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்று ஆலோசனையெல்லாம் செய்து வருவதாக பேசப்பட்டு வருகிறதாம். அது மட்டுமின்றி ஏறக்குறைய இரவு 8 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தற்பொழுது எவ்வாறு இருக்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடந்த காலத்தில் இருந்தவர்களெல்லாம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான வியூகங்கள்லாம் இந்த பாஜக எடுத்து வருவதாகவும் செய்திகள் பேசப்படுதான். இது மட்டுமின்றி அதிமுகவின் பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறாராம். அவரோடு இணைந்தான் பாஜகவும் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய விதமாகத்தான் பயண திட்டங்களை எல்லாம் ஆலோசனை எல்லாம் நடைபெற்று வருகிறதாம். தமிழகம் முழுவதும், அதாவது தமிழகத்தில் 2026 நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அரசியல் களம் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. இதனிடையில் தான் தேர்தல் பணிகள் எல்லாம் குறித்து அதிமுகவும் பாஜகவும் தீவிர ஆலோசனைகள்லாம் நடத்தி வருவதாக செய்திகள் பேசப்பட்டு வருகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.